அனைவருக்கும் வணக்கம். அதாவது ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தியானம் பண்ணுனா நம்ம அசாதாரணமானவனாக மாறிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வராங்க. நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போன உடனேயே நமக்கு காஸ்மிக் எனர்ஜி கிடச்சிரும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற நிலையில் தான் வராங்க. அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அதை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம போன ஜென்மங்களில் என்னவா இருந்தோம் அதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு தண்ணியில் நடக்கக்கூடிய சக்தி கிடச்சிரும், காற்றில் பறக்கக்கூடிய தன்மை கிடச்சிரும். இதெல்லாம் சாதாரண மனிதனால் செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இதுதான் அசாதாரணமான விஷயம் அப்படின்னு இது ஆன்மீகத்துக்குள்ளே போனால் கிடச்சிரும் அப்படின்னு நோக்கத்தில் தான் இந்த ஆன்மீக பக்கம் திரும்புகிறாங்க. அவங்க எந்த காரணத்துக்காக ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் சரிதான், அவங்க போக போக அவங்க புரிந்து கொள்ளும் தன்மை மாறும்போது இதுவும் மாறிடும். ஆனால் வரும்போது இந்த மன மயக்கத்தில் தான் வராங்க. நம்ம அசாதாரணமான மாறணும், இந்த மாதிரி ஏதாவது சித்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வராங்க. சரி, இப்போ நீங்கள் எதை சாதாரணம்னு சொல்கிறீங்க? இப்போ ஒரு காற்றை எடுத்துக்குங்க. காற்று உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அதை நீங்கள் எந்த பணமும் கொடுத்து வாங்கிறதில்ல, இதுக்காக நீங்கள் எந்த கஷ்டமும் படுறதில்ல. தானே சுவாசிக்கிறீங்க, காற்று உள்ளே போகுது, வெளியில் வருது. அதனால் ஒரு சாதாரண விஷயமா, ஒரு அர்த்தமான விஷயமா அந்த காற்று உங்களுக்கு தெரியுது. சரி, இப்போ நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் மூக்கையும் உங்கள் வாயையும் மூடிட்டு ஒரு நிமிஷம் சுவாசிக்காமல் இருந்து பாருங்கள். அப்போ தெரியும் காற்று எவ்வளவு அசாதாரணமான ஒன்று அப்படின்னு. அப்போ தான் உங்களால் உணர முடியும். இங்கே உங்கள் கண்ணுக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒன்று தான் அசாதாரணமான ஒன்றா இங்கே இருக்குது. அதுதான் மிகவும் மதிப்பு வாய்ந்த, மிகவும் வலிமை வாய்ந்த, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றா இருக்குது. அது உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கிறனால அதை ஒரு அற்பமான விஷயமாக நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. இங்கே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான் அசாதாரணமான ஒன்றா இங்கே இருக்குது. இப்போ காற்று ஆகட்டும், நீர் ஆகட்டும், ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்காமல் இருந்து பாருங்கள். தாகத்தில் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தண்ணி குடிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நாள்லாம் இருக்க வேண்டாம். நல்லா தாகம் எடுக்கும் போது அதை தவிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தண்ணி குடிச்சு பாருங்கள். அப்போ தெரியும் தண்ணியோட அருமை. தண்ணி எவ்வளோ ஒரு பொக்கிஷமான விஷயம், தண்ணி எவ்வளோ ஒரு அசாதாரணமான விஷயம் அப்படின்னு அப்போ தான் உணர முடியும். அப்போ தான் ஒரு சாதாரண விஷயம் எவ்வளோ ஒரு அசாதாரணமான விஷயமாக இருக்குதுன்னு அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த மாதிரி காற்று, நீர், நெருப்பு, இது மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாமே அசாதாரணமான ஒன்று தான். ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் ஒரு சாதாரண உணவு எவ்வளவு அசாதாரணமான ஒன்று அப்படின்னு அப்போ தான் உணர முடியும். ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்ட ஒருத்தனுக்கு தான் நிழலோட அருமை தெரியும். தாகத்தில் தவிக்கிற ஒருத்தனுக்கு தான் தண்ணியோட அருமை தெரியும். தண்ணி எவ்வளோ ஒரு அசாதாரணமான ஒன்று அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் உங்கள் உடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அசாதாரணமான விஷயம். இதுக்கு எதுவுமே உங்கள்கிட்ட இருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாமல், எந்த சிரத்தையும் கொடுக்கப்படாமல் உங்களுக்கு எளிமையாக கொடுக்கறனால தான் அதோட அருமை உங்களுக்கு தெரியல. ஒரு கண் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கை, ஒரு கால் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கால் இல்லாத ஒருத்தனை பார்த்து அவனோட நடைமுறை வாழ்க்கையில்
அவங்க கூட நீங்கள் ஒரு 2 நாள் இருந்து பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் தெரியும் காலோட அந்த சாதாரணம் அப்படிங்கிறது மறைஞ்சு அது எவ்வளவு அசாதாரணமான ஒன்று அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் சாதாரணமாக 2 கால்லையும் நடந்து 2 கைகளையும் பயன்படுத்தி உடல் முழுவதையும் பயன்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கனால அதை சாதாரண விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க. உண்மை அப்படி இல்லை. அசாதாரணமான ஒன்றை தான் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதோட அருமை தெரியல உங்களுக்கு. உங்களுடைய உடல் எவ்வளவு அசாதாரணமான ஒன்று அப்படின்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணலை, ஹார்ட் பீட் துடிச்சிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதே உங்கள் வாழ்க்கையோட ஓட்டமாக மாறி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அற்புதமும் பொக்கிஷமும் மறந்த நிலையில் நீங்கள் தெரியக்கூடிய ஒருத்தராக தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த அசாதாரணமான உடல் கொடுக்கப்பட்டதே தன்னை உணரத்தான், அதாவது இறைத்தன்மையை உணரத்தான் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? சிலருக்கு தான் தெரியுது, எல்லாருக்கெல்லாம் தெரிகிறது இல்லை. எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு கொடுக்கப்படலை. அதனால் சாதாரணமானது எது, அசாதாரணமானது எது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. காற்றுல பறக்கிறதோ தண்ணியில் நடக்கிறதோ அசாதாரணமானது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. சென்னையிலேருந்து பாம்பேக்கு போகணும். காற்றுல பறந்து, அதாவது ஆகாயத்தில் பறந்தே பாம்பேக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அந்த வித்தையை கற்றுக்குறீங்க. தியானத்தால் முடியாதது எதுவும் இல்லை. எல்லாமே கைவர பெற முடியும். காற்றில் பறப்பதாகட்டும், தண்ணியில் நடப்பதாகட்டும், இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாத்தையும் தங்கமாக மாற்றக்கூடியலேருந்து எதுவுமே தியானத்தால் முடியாததுங்கிறது இல்லை. அனைத்துமே கைவர பெற முடியும். ஆனால் இது அனைத்துமே சித்துக்கள் தான். இது முழுமைக்கான வழி இல்லை. இந்த சித்துக்கள் அனைத்துமே கைவர பெற முடியும். நீங்கள் எதை அசாதாரணம்னு சொன்னீங்களோ அதை எல்லாமே நீங்கள் கைவர பெற முடியும். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் அதை கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இங்கேருந்து பாம்பே போகணும். ஃப்ளைட்டில் போக முடியும். ஒரு 1/2 ஹவரில் ஃப்ளைட்டில் போகக்கூடிய விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் 3 வருஷம் 4 வருஷம் செலவு பண்ணி அதை கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? தண்ணியில் நடக்கணும். நடந்து என்ன செய்ய போகிறீங்க? கப்பல்லே போக முடியுமே. தண்ணியில் நடந்து அது மூலம் என்ன சாதிக்க போகிறீங்க? ஒன்றும் இல்லை, வெறும் ஆணவம், திமிரு, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. மற்றவங்க கிட்ட உங்களை நிரூபிக்கணும். அதுக்கு அந்த ஆணவம் தேவைப்படுது உங்களுக்கு, அந்த திமிரு உங்களுக்கு தேவைப்படுது. மற்றவங்கள விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு உங்களை ப்ரூவ் பண்ணணும். மற்றவங்க கிட்ட தம்பட்டம் அடிக்கணும். உங்களோட பந்தாவையும் உங்கள் பகட்டையும் காட்டணும் மற்றவங்க கிட்ட. அதுக்காக தான் செய்கிறீங்க, வேறு எதுவுமே இல்லை. சரி, இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் காற்றுல பறக்கிறீங்க, தண்ணியில் நடக்கிறீங்க. நீங்கள் செய்கிற இந்த சித்து வேலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ என்ன செய்வீங்க? அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களை யாருமே அங்கீகரிக்காத நிலையில் நீங்கள் செய்கிற அனைத்துமே வீணான ஒன்று தான். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தண்ணியில் நடக்க தெரியும் அப்படின்னு. அதுக்காக நீங்களே நடந்துக்கிட்டு திரிய முடியுமா? முடியாது. நீங்கள் செய்கிறத மற்றவங்க பார்த்தா தான் உங்கள் ஆணவத்துக்கு திணி போட முடியும். மற்றவங்க பார்த்தா தான் உங்களை நிலைநிறுத்திக்க முடியும். நீங்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயமா இருந்து யாரும் பார்ப்பாரற்று இருந்தால் அது எதுக்கும் உதவ போகிறதில்ல. அதனால் சாதாரணமானது எது, அசாதாரணமானது எது அப்படின்னு சரியாக தெரிஞ்சுக்குங்க.
நீங்கள் அப்படிங்கிறது உங்கள் உடல் இல்லை. உங்கள் உடலில் இருக்கிற அந்த சூட்சும உடம்பு தான் நீங்கள். வெறும் ஃபிசிக்கல் பாடியே அவ்வளோ ஒரு அசாதாரணமான ஒன்று அப்படின்னா, உங்களுடைய சூட்சும சரீரம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அசாதாரணமான ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சக்தி மையங்கள் இயங்குது, சக்ராஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, குண்டலினி மேலே வந்து தாமரையாக மலருது. இதெல்லாம் சாதாரண விஷயமா? இதெல்லாம் எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயமா சொல்லுங்கள்? இவ்வளோ விஷயங்கள் அந்த சூட்சும சரீரத்தில் நடக்கும்போது இது சாதாரண விஷயமா? எவ்வளோ ஒரு அசாதாரணமான ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாத்தையும் கடந்து இது அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நீங்கள் சாதாரணமாக ஒருத்தரா சொல்லுங்கள்? இல்லவே இல்லை. இருக்குதுலே அசாதாரணமான ஒன்று அப்படின்னா அது நீங்கள் தான். இங்கே நடக்கக்கூடிய அத்தனை அசாதாரணமான விஷயங்களும் உங்கள் அறிவு சார்ந்து, உங்கள் ஆணவம் சார்ந்து, மற்றவங்க கிட்ட உங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் செய்கிற ஒன்றா இருக்குமே தவிர, நீங்கள் சொல்கிற அசாதாரணமானதுங்கிறது இங்கே பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. இங்கே உங்களை விட, உங்கள் உடலை விட, இந்த வானத்தை விட, இந்த காற்றை விட, இந்த நீரை விட, இந்த சூரியனை விட, இந்த நிலவை விட அசாதாரணமானது எதுவுமே இங்கே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் சாதாரணமாக இருந்து சாப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து அமைதியாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா, இதை விட அசாதாரணமான ஒன்று இங்கே இல்லவே இல்லை. ஆமாம், சாதாரணமான ஒன்று தான் அசாதாரணமான ஒன்றா இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன இருக்குது அசாதாரணமானது அப்படின்னு. ஒரு மனிதன் எப்பவுமே அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் திளைச்சு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கி நிம்மதியாக அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா, அதை விட அசாதாரணமான விஷயம் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையவே கிடையாது. இதுக்கு தான் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பணம் அளவுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் அவர் தூக்கம் வராமல் போராடிட்டு இருக்காரு. இன்னொருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு உணவுப் பொருட்கள் நிறைய இருக்குது, ஆனால் அவர் சாப்பிட முடியாமல் திண்டாடிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தருக்கு ஹார்ட் பீட்டு சரியாக துடிக்க முடியாத நிலையில், ஆனால் அவர் எவ்வளவோ பணம் வச்சுருக்காரு, அது எல்லாமே அவருக்கு உதவ முடியாத நிலையில், எதையுமே அனுபவிக்க முடியாத நிலையில் உடலால் அவஸ்தைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படணும்னு நினச்சி இருக்கிறத வச்சு எப்படி சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்க. ஒரு மனிதன் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நல்ல நிலையிலையும் வாழ்கிறத விட இங்கே அசாதாரணமான ஒன்று கிடையவே கிடையாது. இது சாதாரண விஷயமே இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையை நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழுங்க. அதுக்கு உங்களுக்கு தியானம் தேவை. முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களை உணருங்க. அப்படி உணரும்போது நீங்கள் எதை அசாதாரணமானது அப்படின்னு சொன்னீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு கிடைச்சாலும், ஆனால் இங்கே எது சாதாரணமானதாக இருக்கோ அதுதான் அசாதாரணமானது அப்படின்னு நீங்களே அதை உணர்ந்துருவீங்க. காற்றில் பறப்பதோ தண்ணியில் நடப்பதோ இது எதுவுமே அசாதாரணமானது இல்லை அப்படின்னு நீங்களே உணர்ந்துருவீங்க. இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் இருப்பில் நிலை பெற்று ஆனந்தத்தில் மலர்ந்து வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்வது தான் அசாதாரணமானது அப்படின்னு நீங்களே உணர்ந்துருவீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை வேறு தன்மையிலும் நீங்கள் வேறு ஒரு தன்மையிலும் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.